வேணாம், எனக்கு பெரியார் படம் வேணாம், நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்கே ஒழிக்கிறது தான். இப்போ நீங்க என்ன கொள்கை என்ற கொள்கை 15 வருஷமா பேசுகிற இப்ப கொள்கை திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது. பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்கம் வேணுமா? தமிழ் மக்களுக்கு வணக்கம். கடந்த 3-4 நாட்களாகவே மிகப்பெரிய சர்ச்சை என்ன தெரியுமா? மீடியாவில் மிகப்பெரிய பேசுபொருள் என்னன்னா, சீமான் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதாவது பாரதியாருடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது பாரதியாரையும் ஈவேராவையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இதுதான் இங்கே சர்ச்சையாக இருக்குது. இதை உடனே எடுத்துக்கொண்ட திகாவினர், முக்கியமாக திமுகவுடைய ஆஸ்தான அல்லக்கையாக இருக்கக்கூடிய சுபவி என்ன பண்ணுறாருனா, அவர் ஒரு கூட்டம் நடத்துகிறார். அது ஒரு 150 பேர் கலந்துருப்பாங்கன்னு வைங்க. இந்த 150 பேர் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்தில் இவங்க சீமானை நாங்கள் பொல என்று பொழக்கிறோம் என்று பேர் வழி என்று எதையோ பேச அது சர்ச்சையாகி அதற்கு சீமான் தரப்பிலிருந்து பதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மோசமாக போகிறது. ஏன்னா ஈவேரா என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது ஒரு மிக்சட் பேக்கேஜ் என்று பார்க்கலாம். அதாவது ஈவேரா 1918 என்ன பேசினார், ஈவேரா 1923 என்ன பேசினார், ஈவேரா 1927, 34, 44, 49, 54, 63, 73 இப்படின்னு சொல்லி அவருடைய மறைவு வரைக்கும் என்னென்ன பேசினார்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய முரண்களை நம்மளால் பார்க்க முடியும். அது தமிழ் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது இந்திய எதிர்ப்பு போராட்டங்களாக இருக்கட்டும், இப்படி முன்னுக்கு பின் முரணாகவே பேசி வந்திருக்கிறார் ஈவேரா அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, சீமான் சொன்னது சரியா தவறா அப்படின்றது தான். நீங்கள் அரசுடமே ஐயா காப்பா ரவாணன், ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை நீங்கள் அரசுடைமையாக்கிறீங்க. ஏன் பெரியார் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியாருடைய எழுத்துக்களை நீங்கள் ஏன் பொது உடைமையாக்கி அரசு சொத்தாக்கலை? எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசுடைமையாக்கி அந்த புத்தகங்களை விரித்து வைங்க. நான் ஒரு வெங்காயத்தை உரித்து வைக்கிறேன், ரெண்டும் ஒன்று தான் தெரிஞ்சிட போகுது. எல்லா ஆதாரங்களையும் நீங்கள் முடக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, பொதுவில் வச்சுட்டு நீ பேசு. அப்போ இதெல்லாம் இருக்குது, இந்த முதன்மை தரவுகள் இருக்குது, இந்த தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் சீமான் சொன்னது பொய் அப்படின்னு நீ சொன்னா அதை ஏற்றுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு நான் இஷ்டப்பட்டதை, நான் விரும்புவதை மட்டும்தான் நான் வெளிப்படுத்துவேன், நான் விரும்புவதை மட்டும்தான் நான் வெளியிடுவேன்னு சொல்லிட்டு சீமான் சொன்னது பொய் அப்படின்னு நீ சொன்னா இதையே நாங்கள் ஏற்றுக்கணும்? நீ நாட்டுடைமையாக்கு. ஈவேராவுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் நேரு, காந்தி, அம்பேத்கர் போன்றவர்களுடைய படைப்புகள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிற நிலையில், ஏன் பாரதியாருடைய படைப்புகள் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீ ஏன் ஈவேராவுடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்குவதற்கு தயங்குகிறாய்? ஏனென்றால் நீ சப்பை கட்டுகிறாய். கருணாநிதி சொன்னாராம் வீரமணிகிட்ட போயிட்டு, இதை நீ நாட்டுடைமை ஆக்கிவிட்டால் அவரவர் இஷ்டம் போல் அதை எடுத்து பேசுவார்கள், அவரவர் இஷ்டம் போல் எடுத்து பேசினால் அது ஈவேராவுக்கு நன்மை பயக்காது, ஈவேராவுடைய பெருமைக்கு நன்மை பயக்காதுன்னு. சரி, நீ மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்களுடைய புராணங்கள், இதிகாசங்கள் இதையெல்லாம் உங்கள் இஷ்டம் போல் யார் யாரோ மொழிபெயர்ப்பு செய்ததை வைத்து திரித்து கண்ணாபின்னு நீங்கள் பேசுகிறது இல்லையா? அப்போ நீங்கள் பேசினால் சரி, உங்களுடைய படைப்புகளை நீங்கள் பொதுவுடைமையாக்குங்கள், நாட்டுடைமையாக்குங்கள், அதிலிருந்து எடுத்து நாங்கள் என்ன விவாதிக்க வேண்டுமோ அதை விவாதிக்கிறோம் என்று சொன்னால் அது தவறா? அப்போது உனக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இத்தனை ஆண்டுகள் அதைத்தானே நீ செய்திருக்கிறாய். அப்போ நம்முடைய கேள்வி என்ன வருதுன்னா, ஈவேரா மீது வன்மமோ வெறுப்போ கோபமோ வருத்தமோ இது எதுவுமே கிடையாது. நான் ஈவேராவுடைய கால்களுக்கு இடையே என்ன நடந்தது என்பதனையும் பார்க்க மாட்டேன். ஈவேராவுடைய காதுகளுக்கு இடையே, அதாவது அவருடைய சிந்தனை சித்தாந்தம் என்ன, கருத்தியல் ரீதியாக அது என்ன என்பதனைத்தான் நான் பார்ப்பேன். அப்போ இங்கே சீமானுடைய விஷயம் என்ன? சீமான் பேசக்கூடியது கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக சில கேள்விகள், அதுவும் நறுக்கின்ற கேள்விகள், எதை நோக்கி? இவர்களுடைய அடிமணியிலேயே கை வைக்கின்ற கேள்விகள். அதுதான் இவர்களுக்கு உரைக்கிறது, அதுதான் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால்தான் இவர்கள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் யாரை வைத்து? இவர்களுடைய கடைநிலை ஐநாக்களை வைத்து. இந்த ஐநாக்களை வைத்து சீமான் மீது தனிப்பட்ட விதத்தில் இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கேள்வி சித்தாந்த ரீதியாக சீமான் வைத்த கேள்விகளுக்கு, கருத்தியல் ரீதியாக வைத்த கேள்விகளுக்கு பதில் சொல். அதை விடுத்து ஒரே ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு இதை அவர் சொல்லியிருப்பாரா, இதை ஈவேரா சொல்லியிருப்பாரா, எதையோ ஈவேரா சொல்லியிருக்கும் பொழுது இதை சொல்லியிருக்க மாட்டாரா?
அது மட்டுமா சீமான் பேசினார், பல்வேறு விஷயங்களை குறித்து பேசியிருக்கிறார். ஈவேரா தமிழ் குறித்து பேசியதை பற்றி பேசியிருக்கிறார். ஈவேரா சாதி குறித்து பேசியதை பற்றி பேசியிருக்கிறார். ஈவேரா மாற்று மதத்தினரை பற்றி பேசியதை பேசியிருக்கிறார். தலித் மக்கள் குறித்து ஈவேரா பேசியதை பேசியிருக்கிறார். ஈவேரா கம்யூனிஸ்டுகளை குறித்து பேசியதை பேசுவோமா? ஈவேரா காங்கிரஸ்காரர்களை பற்றி பேசியதை பேசுவோமா? ஈவேரா திமுகவினரை பார்த்து 21ஆம் பக்கம் என்று சொன்னதை பற்றி பேசுவோமா? இதையெல்லாம் எடுத்து வைத்தால் உங்கள் முகங்களை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வீர்கள்? எதற்காக இவ்வளவு ஓவர் பொங்குதல்? ஈவேரானா வானத்திலையும் குதித்தவரா? அவரும் சக மனிதர் தானே, அவரும் நம்முடன் வாழ்ந்தவர் தானே. அவர் வாழ்ந்த காலத்தில் ஒன்றும் பெரிய தாக்கமெல்லாம் கிடையாது. அவர் மறைந்ததுக்கப்புறம் அவர் கட்டி எழுப்பப்பட்ட, அதாவது ஈவேரா என்பது கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பிம்பம். எதற்காக அந்த பிம்பம் எழுப்பப்பட்டது என்றால் 1969 அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு கருணாநிதிக்கு ஒரு பிம்பம் தேவைப்பட்டது. ஏனென்றால் அண்ணா என்பவரை தான் வாழ்ந்த வரையில் அண்ணா அவர்கள் தன்னுடைய இதய கனி என்று திரு எம்ஜிஆர் அவர்களை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் அழைத்து வந்தார். அப்படியாக எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவை அழைத்து கொண்டு அண்ணாவின் பெயரை, புகழை, அண்ணாவின் ஆளுமையை அவர் அதிமுக என்கிற அந்த கட்சிக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அண்ணா எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் இதயக்கனி என்று பார்க்கப்பட்டாரோ, கருணாநிதி அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை பிடித்த சனி என்பது தெரிந்து கொண்டதனால்தான் அவரை விட்டு மக்கள் விலகி விட்டார்கள். அப்போ இந்த மக்கள் விலகி விட்டார்கள் என்ற நிலையில் கருணாநிதிக்கு ஒரு பிம்பம் தேவைப்பட்டது. அப்படியாக கிடைத்த பிம்பம் தான் இந்த ஈவேரா. இந்த பிம்பத்தை இவர் ஊதி பெரிதாக்கினார். இவ்வளவுதான். இதெல்லாம் விவாத பொருளாக்கலாம், விவாதிக்கலாம், மேடை போட்டு விவாதிக்கலாம், எங்கே வர சொன்னாலும் யார் வேண்டுமானாலும் வந்து விவாதிக்க தயார். ஈவேரா பேசியதில் என்ன நன்மைகள் இருக்கின்றன, ஈவேரா பேசியதில் என்ன உளறல்கள் இருந்தன, ஈவேரா பேசியதில் என்ன அபத்தவாதங்கள் இருந்தன, இதையெல்லாம் எடுத்து மேடை போட்டு பேசுவோம். ஈவேரா சொன்னதெல்லாம் இது உண்மையா, அல்லது சீமான் ஈவேரா குறித்து பேசியதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதனை விவாதிப்பதற்கு நாம் தயார்தான். ஆனால் அதற்கு முன்னர் வீரமணி இந்த ஈவேராவுடைய படைப்புகளை பொதுவெளியில் கொண்டு வந்து நாட்டுடைமையாக்கு. நேற்று செத்துப்போன கருணாநிதியுடைய மனைவிமார்களிடம் சென்று அவருடைய படைப்புகளை எல்லாம் பொது உடைமையாக்குவதற்கு, அதாவது நாட்டுடைமையாக்குவதற்கு அந்த அனுமதியை பெறுகிறார்கள். அப்படின்னும் பொழுது என்றைக்கோ செத்துப்போன ஈவேராவுடைய அந்த படைப்புகளை எல்லாம் ஏன் நாட்டுடைமையாக்க மறுக்கிறாய்? ஏனென்றால் உனக்கு தெரியும் அதில் சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றன. அப்போ இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கக்கூடாதா என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அதே காலத்தில் வாழ்ந்த காந்திக்கு மறுபக்கம் இல்லையா? அந்த மறுபக்கம் வந்து விவாதத்திற்கு உட்படுத்தப்படவில்லையா? அதே காலத்தில் வாழ்ந்த நேருவுக்கு மறுபக்கம் இல்லையா? அந்த மறுபக்கம் என்பது விவாதிக்கப்படவில்லையா? சவர்கருக்கு மறுபக்கம் இல்லையா? அந்த மறுபக்கங்கள் விவாதிக்கப்படவில்லையா? என் காமராஜர், முத்துராமலிங்க தேவர், தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்களேன், காமராஜர், முத்துராமலிங்க தேவர், கக்கன், இப்படியான நிறைய ராஜாஜி, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய செயல்பாடுகள் இவை எல்லாமே விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அப்படி உட்படுத்தப்பட்ட பொழுது ஏன் நீங்களே உட்படுத்தி இருக்கிறீர்கள்? காமராஜரை பற்றி நீங்கள் பேசாத பேச்சா? ஏன் ஈவேரா குறித்து திமுகவினர் பேசாத பேச்சா? நீங்கள் பேசுவதெல்லாம் சரி, மற்றவர்கள் பேசினால் தவறா? ஈவேரா பற்றி குறித்து கம்யூனிஸ்ட் பா ராமமூர்த்தி பாரா என்ன பேசினார் என்று எடுத்து பேசுவோமா? ஈவேரா குறித்து அருணன் என்ன பேசினார் என்று எடுத்து பேசுவோமா? ஏன் விடுதலை சிறுத்தைகள் இந்த வன்னியரசு பொங்கி எழுகிறார்கள், இந்த வன்னியரசை பார்த்து நான் கேட்கிறேன், ஈவேரா குறித்து உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த எம்பி ரவிக்குமார் என்ன பேசியிருக்கிறார் என்று எடுத்து பார்ப்போமா? காலச்சுவடு செப்டம்பர் அக்டோபர் இதழில் ஈவேரா குறித்து என்ன பேசியிருக்கிறார் பேசுவோமா? பொதுவெளியில் வைப்போமா? ஆதி திராவிடர் குறித்து, தலித் மக்கள் குறித்து ஈவேரா என்னென்ன கருத்துக்களை கூறினார் என்பதெல்லாம் விவாத பொருளாக்குவோமா? விவாதம் என்று வந்துவிட்டால் எல்லாமே விவாதம்தான், எதை வேண்டுமானாலும் விவாதிக்கலாம் தான். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதை விடுத்து சீமானை வந்து நாங்கள் ரோட்டில் நடக்க விட மாட்டோம். நீ யார் நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு? நீ யார்? இங்கே அனைவருக்கும் உரிமை இருக்கிறது, கருத்துரிமையே இருக்கிறது. நாங்கள் அப்படித்தான் பேசுவோம், அப்படித்தான் கருத்துக்களை முன்வைப்போம். உன்னால் முடிந்தால், உனக்கு திராணி இருந்தால் இதற்கு மேடை போட்டு பதில் சொல். உன்னுடைய பதிலுக்கு நாங்கள் எதிர்வினை ஆற்றுகிறோம். அதை விடுத்து இந்த ஊழல் உதாரம் எதற்கு அப்படின்றதான் கேள்வி. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சீமான் ஜெயித்து விட்டார். இந்த சபரீசன், இந்த உதவாநிதி, இவங்க எல்லாம் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து பெண் என்ற ஒரு இயக்கத்தை ஒருத்தன் வச்சுருக்காங்க, மாப்பிள்ளை சேரன்றவன் வச்சுருக்காங்க. சபரீசன் எல்லாம் திருட்டு பணம் தான், உன் பணம் தான், நம்ம பணம் தான். அதில் இந்த உதவாநிதி இந்த சுனிலோட
ஒரு கூட்டு போட்டு அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து மாப்பிள்ளையை நம்ப மாட்டான். அதனால் அடுத்து அந்த ராபின் சர்மா அப்படின்ற அந்த ஆளை வந்து அந்த சபரீசன் கூப்பிட்டு அவன் ஒரு உடன்படிக்கையை போட்டிருக்கான். பல நூறு கோடிகள் இதில் கைமாறும். இதெல்லாம் பண்ணி இவன் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்னா இது எதுவுமே இல்லாமல் அனாயாசமாக சீமான் ஸ்கோர் செய்து கொண்டு போகிறார். உங்களுடைய ஐநாக்களை வைத்து, உங்களுடைய சைபர் கூலிகளை வைத்து அவர் அத்தனை பப்ளிசிட்டியும் பெற்றுக்கொள்கிறார். உங்களுடைய மீடியா மாஃபியாவை வைத்து அவர் அத்தனை பப்ளிசிட்டியும் பெறுகிறார். அப்போது இங்கே சாமர்த்தியசாலி யார்? சீமான் தான். அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன், இது தேவையில்லாத சர்ச்சை. இந்த சர்ச்சையை நீங்கள் சீமானை புரண்டிவிட்டு, சீமானை சுரண்டிவிட்டு, சீமானை மட்டு தட்டுவதாக நினைத்து கொண்டு நீங்கள் அவரை மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் சீமானுக்கு சேதாரம் கிடையாது. மொத்த சேதாரமும் இந்த திமுக கும்பலுக்கு தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.